பாலக்கோடு அருகே சமத்துவபுரத்தில் ஒகேனக்கல் குடிநீர் இல்லாமல் பொதுமக்கள் தவிப்பு. வட்டார வளர்ச்சி அலுவலகம் நுழைவாயிலை காலி குடங்களுடன் பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் எர்ரநள்ளி ஊராட்சி சமத்துவபுரம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் ஒகேனக்கல் குடிநீர் வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்ததின் பெயரில் மத்திய அரசின் நபார்டு திட்டத்தின் மூலம் 8.4 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டது. மேலும் கட்டி முடிக்கப்பட்டு 1 ஆண்டுகள் கடந்த நிலையில் தற்போது வரை ஒகேனக்கல் குடிநீர் வரவில்லை எனவும், தற்போது கோடை காலம் துவங்கி வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதாகவும், ஒகேனக்கல் குடிநீருக்காக நீண்ட தூரம் சென்று குடிநீர் எடுத்து வரும் சூழல் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். மேலும் எங்கள் பகுதியில் ஆழ்துளை கிணறுகள் மூலம் உப்பு தண்ணீர் பொது குழாய் மூலம் ஒரு இடத்தில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு ஒகேனக்கல் குடிநீர் வழங்க வேண்டும் என்று பலமுறை தனி அலுவலரிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது வரை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் பாலக்கோடு வட்டார வளர்ச்சி அலுவலகம் நுழைவாயில் முன்பு காலி குடங்களுடன் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மறியல் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தர்மபுரி வரும் நிலையில் கலைஞர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சமத்துவபுரம் மற்றும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் பாலக்கோட்டில் இருந்து 2 கிலோமீட்டரில் உள்ள சமத்துவபுர பகுதிக்கு கூட குடிநீர் செல்லவில்லை. மேலும் தங்கள் பகுதிக்கு குடிநீர் வழங்கும் வரை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருந்து வீட்டுக்கு செல்ல மாட்டோம் என்று கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்தில் உள்ள பாலக்கோடு நகரத்தின் மிக அருகாமையில் உள்ள 2 கிலோமீட்டர் அருகாமையில் உள்ள எர்ரநள்ளி பஞ்சாயத்தில் கலைஞர் திட்டத்தின் மூலம் சமத்துவபுரம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இஸ்லாமிய மக்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருந்து வருகிறார்கள். அந்த மக்களுக்கு போதுமான குடிநீர் இல்லாமையால் பல முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் பல முறை போராட்டம் நடத்தி மனு கொடுத்திருக்கிறோம். ஆனால் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் மனுவை பெற்றுக்கொண்டு உடனடியாக கோரிக்கை நிறைவேற்றி தருவதாக பலமுறை வாக்குறுதி கொடுத்தும் இதுநாள் வரை செய்து கொடுக்கப்படாத ஒரு அவலநிலை என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது. ஏனென்று சொன்னால், இப்போது இஸ்லாமிய மக்கள் என்பது ரம்ஜான் நோன்பை உண்ணாவிரத நிலையில் தங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் பலமுறை மனு கொடுத்து பேசியும் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இது ஏதோ ஒரு அரசியல் அழுத்தத்தின் காரணமாக அந்த மக்களுக்கு கட்டாயமாக குடிநீர் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு அவல நிலையில் அந்த தொடர்ந்து வருகிறது. மனு கொடுக்கிறோம், நடவடிக்கை எடுப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத போக்கு என்பது தொடர்கிறது. இப்பொழுது கூட இன்றைக்கு இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அந்த இஸ்லாமிய மக்களோட எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய வட்டார செயலாளர், வட்டக்குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் கோவிந்தசாமி, தீண்டாமை ஒழிப்பினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சேகர், தோழர் என் வரதராஜன், விவசாய சங்கத்துடைய வட்ட செயலாளர் தோழர் முருகன், மாநில குழு உறுப்பினர் தோழர் பாண்டியம்மாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து பலமுறை வீடியோ கட்ட மனு கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத கண்டுகொள்ளாத போக்கு என்பது தொடர்ந்து இருக்கிறது. எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்பது இருக்கிறது. அந்த சந்தேகம் என்பது அந்த பகுதியில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு குடிநீரே வழங்கக்கூடாது என்று ஒரு அரசியல் அழுத்தம் இருப்பதாக நாங்கள் அந்த மக்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு மோதல் போக்கை உருவாக்குற ஏற்பாடு என்பது அப்பகுதியில் வாழக்கூடிய மற்ற அரசியல் பிரமுகர்கள் அழுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த காரணத்தினால தான் அவங்களுக்கு குடிநீரை தருவதற்கு மறுக்கிறார்கள். வீடியோ கட்ட நாங்கள் பேசும்பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் 2 நாள், 1 வாரம், 1 மாதம் கழித்த பிறகு அதே பல்லவி திரும்பி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நாங்கள் எஸ்டிமேட் போட்டு அனுப்பியிருக்கிறோம், உடனே எங்களுக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த ஓராண்டு காலமாக இந்த செய்தியை தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே அப்பகுதி மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் கண்டன போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இப்போயும் பிடிஓ ஆஃபீஸிலேருந்து ஒரு அதிகாரி வந்து பேசினாங்க. நாங்கள் திங்கட்கிழமை உங்களுக்கு ஆர்டர் வாங்கி தந்துடுறோம், நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேச்சு என்பது 1 வருஷமாக இதே செய்தி தான் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். எனவே குடிநீர் வசதி செய்து கொடுக்கும் வரை இந்த போராட்டம் இங்கே தொடரும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
என்று சொல்லி ஏமாற்றி திட்டமிட்டு ஏமாற்றி திட்டமிட்டு ஏமாற்றி பச்சை துரோகம் பச்சை துரோகம்